நியமன ஆணையம் பெறுவதற்கு முன்பாக செய்தியாளர்களிடம் சில குடும்பத்தை சேர்ந்தவர்கள் பேசும் பொழுதெல்லாம் முதலமைச்சரை எங்களுடைய மகனாக பார்க்கிறோம், எங்களுடைய அண்ணனாக பார்க்கிறோம், எங்களுடைய தகப்பனாக பார்க்கிறோம் என்றெல்லாம் அவர்கள் சொல்லக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்க முடிந்தது. அந்த அளவுக்கு தங்கள் குடும்பத்தை சார்ந்தவர் ஒருத்தர் இறந்ததுக்கு பிறகாக அவர் இருந்து செய்ய வேண்டிய இடத்தில் தன்னால் முடிந்த அனைத்து உதவிகளும் இறுதி வரை துணை நின்று செய்வேன் என்ற ஒரு உத்தரவாதம் கொடுத்ததாகவும், அதுவும் குறிப்பாக அவர் அந்த கரூர் துன்பியல்களுக்கு பிறகாக அவர் பணியூருக்கு அவர்களை அழைத்து அவர்களை சந்தித்து அவர்களுக்கு ஆறுதல் தெரிவித்து அவர்களிடம் தன்னுடைய துயரத்தை பகிர்ந்து கொண்ட போது அவர் கொடுத்த உத்தரவாதத்தின் அடிப்படையில் மாதந்தோறும் இந்த குடும்பத்தினருக்கு உதவித்தொகை கொடுக்கப்படுவதாக சொல்லப்படுகிறது. அது தொடர்ந்து தற்போது நிகழ்ந்து வருவதாகவும், அதே நேரத்துல அவர்கள் இருந்து செய்ய வேண்டிய அனைத்து விவகாரங்களையும் செய்து கொடுப்பது தன் கடமை என்று கூறியதாகவும், அதன் அடிப்படையிலேயே அவர் தொடர்ந்து தங்களுடன் துணை நிறுத்துவதாக கூறி தன்னுடைய மகன் இருந்த இடத்தில் முதலமைச்சரை பார்க்கிறேன், தன் தந்தை இருந்த இடத்தில் முதலமைச்சரை பார்க்கிறேன், தன் சகோதரர் இருந்த இடத்தில் முதலமைச்சரை பார்க்கிறேன் என்று அவர் கூறியதெல்லாம் நம்மால் பார்க்க முடிந்தது. அந்த அளவுக்கு அந்த நிகழ்வு அவர் குடும்பத்திற்கு பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தியிருந்தது. ஆனால் முதலமைச்சர் என்று கருது வரக்கூடிய நிகழ்வை தாவேகாவினர், முதலமைச்சருடைய திரைப்பட ரசிகர்கள், அதே போன்று பொதுமக்கள் கொண்டாடி உற்சாகம் தரைபோல அவரை வரவேற்ற காட்சிகள்லாம் பார்க்க முடிந்தது. கரூருக்கு அவர்களுக்கு முன்பாக வந்தது பரப்புரைக்காக வந்திருந்தார். அதற்கு பிறகாக ஏறக்குறைய 278 நாட்களுக்கு பிறகாக மீண்டும் வருகிறார். அந்த போல் வருகை சென்ற போது மீண்டும் ஒரு விழாக்குளமாக கரூர் சூழ்ந்திருந்த போதும் கூட முதலமைச்சருடைய அரசு நிகழ்ச்சியாக இந்த பணி நியமன ஆணை என்பது அந்த துன்பியல் நிகழ்வுடைய மீண்டும் ஒரு மீட்காட்சியாகவே அவர்கள் எண்ண ஓட்டங்கள் ஓடி அதனோடு அவர்கள் அந்த பணி நியமனங்களை பெறும் பொழுது அவர்கள் மனமுடைந்து அந்த அழக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்க முடிந்தது. தொடர்ந்து அழுவது மட்டுமின்றி அவர்கள் பணி நியமனங்களை பெறும் பொழுது தங்களுக்கு வேண்டிய கோரிக்கையை முதலமைச்சரிடம் அவர்கள் வைத்திருக்கிறார்கள். அப்படி வைக்கும் போது அவர்களுடைய அந்த அழுகையை தேற்றி அவர்களுடன் தான் முன் கொடுத்த அதே வாக்குறுதி மீண்டும் கொடுத்து தான் எப்போதும் துணை நிற்பேன், அவர்களுக்கு வேண்டிய உதவிகளை செய்து கொடுப்பேன் என்று முதலமைச்சர் உறுதியளித்ததாக சொல்லப்படுகிறது. மேலும் அந்த பணி நியமனங்கள் கிடைக்கும் பொழுது சிலர் கூறும் பொழுது தன்னுடைய தாயார் அந்த கூட்டத்தில் இறந்திருந்தார், அவருடைய ஆசை நான் ஒரு அரசு வேலைக்கு செல்ல வேண்டும், விஜயனுடைய தீவிர ரசிகராக அவர் இருந்தார், எனவே அவர் முதலமைச்சராக வர வேண்டும் என்பதெல்லாம் அவருடைய எண்ணமும் விருப்பமாக இருந்தது. இன்று விஜய் அவர்கள் கட்சி தொடங்கி முதலமைச்சராகவும் மாறிவிட்டார். அவருடைய மகன் நான் என்று அரசு பணியும் பெற்று கொண்டேன், ஆனால் அதை பார்ப்பதற்கு என் தாய் இல்லை என்று சொல்லி அழுந்த அந்த காட்சிகள்லாம் பார்க்க முடிந்தது. ஈரோடு கொடுமுடியை சேர்ந்த அந்த குடும்பத்தினர் சொல்லக்கூடிய அந்த காட்சிகளை முருகேசனுடைய மனைவி ரேவதி அவர்கள் உயிரிழந்தார். அவருடைய குடும்பத்தினர் இன்றைய தினம் பணி நியமனம் பெற வரும் பொழுது அந்த கருத்தை பதிவு செய்து அவர்கள் தங்களுடைய மனவேதனையை பகிர்ந்திருந்தார்கள். அவ்வாறான ஒரு காட்சிகள் அவர்கள் மன ஓட்டத்தில் ஓடி அந்த நினைவுகளை கூர்ந்துதான் முதலமைச்சரிடம் இன்றைய தினம் பணி நியமன ஆணையை பெற்றிருக்கக்கூடிய நேரத்துல மீண்டும் முதலமைச்சர் அவர்கள் ஆறுதல் கூறவும், முதலமைச்சரே அந்த சோகத்தை தாங்காமல் 1 நிமிடம் 2 நிமிடங்கள் ஒவ்வொரு குடும்பத்தினுடைய அழுகையை கட்டுப்படுத்தி அவருமே அழக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்க முடிந்தது. அவர் இதற்கு முன்பாக கட்சி சார்ந்த நிகழ்ச்சியில் பங்கேற்கும் பொழுது அவர் பேசிய பேச்சுகள் ஆரவாரமாகவும் உற்சாகமாகவும் அந்த கட்சியை சார்ந்தவர்கள் இருந்து சொல்லல, அவர் அந்த உற்சாகம் கரைபுரண்டு அதனுடைய வந்திருந்தார். ஆனால் இந்த நிகழ்வு என்பது அவ்வாறாக அமையவில்லை. இதற்கு முன்பாக மற்றொரு அரசு நிகழ்வு இருந்தது. ஆனாலும் கூட அதை கடந்து இந்த நிகழ்வுக்கு வரும் பொழுது தன்னையும் அறியாமல் முதலமைச்சரே அந்த நிகழ்வுல அழக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்க முடிந்தது. மேலும் அவருடன் அந்த பணி நியமன ஆணைகள் தரக்கூடிய அந்த குடும்பத்தாரும் அழக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்க முடிந்தது. தற்போது அந்த காட்சிகள் வெளியாக இருக்கின்றன. அந்த காட்சிகள் தான் தற்போது நாம் பார்த்து வரக்கூடிய அந்த காட்சிகளாக இடம்பெற்றிருக்கின்றன. விவரங்களுக்கு நன்றி மாணிக்கம்.